எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவர்தான் என் கணவர்னு அறிமுகம் செய்து வைத்த ஸ்ரீதேவி மகள். வாழ்ந்தால் ஓரி மாதிரி வாழ வேண்டும் என்று பாலிவுட் ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஓரியை தன் கணவர் என்று அறிமுகம் செய்து வைத்ததாக தெரிவித்துள்ளார் பரம் சுந்தரி பட ஹீரோயின் ஜான்வி கபூர். சித்தார்த் மல்ஹோத்ராவும் ஜான்வி கபூரும் முதல் முறையாக ஜோடியாக நடித்த பரம் சுந்தரி படம் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆனது. டெல்லியை சேர்ந்த பஞ்சாபி பையனான சித்தார்த்துக்கும் பாதி தமிழ் பாதி மலையாள பெண்ணான ஜான்விக்கும் இடையே ஏற்படும் காதல் தான் கதை. பரம் சுந்தரி படத்திற்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்காவிட்டாலும் வசூல் மோசம் என்று சொல்ல முடியாது. பரம் சுந்தரி படத்தை விளம்பரம் செய்த போது ஜான்வி கபூரிடம் சித்தார்த் மல்ஹோத்ரா ஒரு கேள்வி கேட்டார். அதாவது, யாராவது ஒரு ஆண் உங்களை பிடித்து போய் பேச வந்தபோது நினைத்து கூட பார்க்காத பதில் அளித்து எஸ்கேப் ஆனது உண்டா என்று கேட்டார் சித்தார்த் மல்ஹோத்ரா. அதற்கு ஜான்வி கபூரோ, பொய் சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கிறேன். பெரும்பாலும் அமெரிக்காவில் இருக்கும் ஹோட்டல்களில் வேலை செய்யும் வெயிட்டர்கள் தான் நான் யார் என்று தெரியாமல் என்னை அணுகுவார்கள். கடலை போடுவதை தவிர்க்க நினைத்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒருவர் என்னுடன் பேச வந்தபோது நண்பன் ஓரி அருகில் இருந்தார். உடனே இவர்தான் என் கணவர் என்று ஓரியை காட்டினேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில்தான் இது போன்று எனக்கு நடந்திருக்கிறது. வெயிட்டர்கள் வந்து என் செல்போன் எண்ணை கேட்டதுடன் நான் கேட்காத உணவையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றார். அப்போ இந்தியாவில் அல்ல, வெளிநாடுகளில் மட்டும்தான் அப்படி நடந்திருக்கா ஜான்வி என்றார் சித்தார்த் மல்ஹோத்ரா. போனி கபூர் ஸ்ரீதேவியின் மூத்த மகளான ஜான்வி தற்போது ஷிகார் பஹாரியாவின் காதலி என்பது அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில் தன் காதலர் தனக்காக செய்த நல்ல விஷயம் பற்றி ஜான்வி கபூர் சொன்னதை கேட்டவர்கள் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார்கள். அதாவது, ஒருமுறை ஜான்வி கபூர் கெட்ட கனவு கண்டு பயந்து கண் விழித்திருக்கிறார். அந்த பயம் போகவில்லையாம். இதையடுத்து ஜான்வியுடன் இருந்து அவருக்கு தைரியம் சொல்ல லண்டனில் இருந்து மும்பைக்கு வந்தாராம் ஷிகார் பஹாரியா. 5 மணி நேரம் ஜான்வியுடன் இருந்துவிட்டு மீண்டும் லண்டன் கிளம்பி சென்றாராம். காதலிக்காக அவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்த ஷிகர் பஹாரியாவின் காதலர் நினைத்துதான் ரசிகர்கள், அதிலும் குறிப்பாக சினிமா ரசிகைகள் இம்ப்ரெஸ் ஆகிவிட்டார்கள். ஜான்வி கபூருக்கு ஷிகாருடன் தான் திருமணம் நடக்க வேண்டும். இந்த அளவுக்கு ஜான்வி மீது பைத்தியமாக இருக்கிறாரே. ஸ்ரீதேவி மகளுக்கு நல்லவர் தான் காதலராக கிடைத்திருக்கிறார் என்று பேசப்படுகிறது. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டும் சம்பாதிக்கிறாராம் ஓரி. மேலும் நிகழ்ச்சிகளில் செல்ஃபிகளுக்கு கொடுக்க ரூபாய் 20 லட்சம் முதல் ரூபாய் 30 லட்சம் தனக்கு கிடைப்பதாக இந்தி பிக் பாஸ் வீட்டில் சென்றபோது சல்மான் கானிடம் தெரிவித்தார் ஓரி. இது மட்டுமல்ல, ஓரி தங்களை தொட்டால் இளமையாக இருக்கலாம் என்று பாலிவுட்டில் நம்புகிறார்களாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நெஞ்சு பகுதியில் கை வைத்து புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பதுதான் ஓரியின் வழக்கம். அவர் அப்படி தொடுவது அதிர்ஷ்டம் என்று நம்புகிறார்களாம் பாலிவுட் பிரபலங்கள். தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வீட்டு பார்ட்டிகளிலும் ஓரியை கண்டிப்பாக பார்க்கலாம். முகேஷ் அம்பானி நீதா அம்பானியின் மகள் இஷாவின் நெருங்கிய நண்பர் ஓரி என்பது குறிப்பிடத்தக்கது.